ஓ அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொல்ற இந்த கற்பனை கதையெல்லாம் என்னால நம்ப முடியாது. வெளியில போங்கடா அயோக்கிய ராஸ்கல்கள்னு அனுப்பி விட்டுறாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் அந்த ரூம விட்டு வெளில வந்துர்றாங்க. அவங்க ஆபீஸ்க்கு வெளியில மெயின் ஹால்ல தான் முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் பொதுமக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க. அங்கே தான் அமெரிக்காவோட சுதந்திர சாசனமும் இருக்கு. அதுக்கு முன்னாடி போய் நம்ம ஹீரோவும் ரேலியும் நிக்கிறாங்க. 180 வருஷம் தேடல் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு ஹீரோ அங்கிருந்து வெளியில போறான். சரி இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு ரேலி கேட்க, கெட்டவங்க கைக்கு இது கிடைக்கிறதுக்கு முன்னால நம்ம இதை திருடணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னது திருடணுமா? யோ இது சாத்தியமில்லாதயா. பீஸா பர்கர்னு தின்னு வளர்ந்தவையா நானு. என்னை ஆயுசுக்கும் கழி தின்னு விட்டுருவ வரைக்கே அப்படின்னு ரேலி கதறாரு. டேவிட் இதை எப்படி திருடுவேன்? அவனுக்கு முன்னால் நம்ம முந்தலனா புதையலை காப்பாற்றவே முடியாதுன்னு ரேலியோட மண்டையை கழுவி எப்படியாச்சும் பிளானுக்கு சம்மதிக்க வைக்க பாக்குறாரு நம்ம ஹீரோ. அதுக்கு ரேலி, இது ஒரு பொது சொத்தியா, இதை திருடுறது நாட்டையே திருடுறதுக்கு சமம்யா அப்படின்னு சமாளிக்க பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ விட்ட பாடு இல்ல. கீழே இருக்க லிங்க தொட்டு இந்த படத்தோட முழு கதையும் தெரிஞ்சுக்குங்க.